மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த இனிப்பான தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த சிலம்பாட்ட கலைப்புயல் சிலம்பாட்ட கலைக்கும் தம்பி துளசிதாசன் அவர்களுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னோட பேராண்டி யோகேஷ் கூட இங்கதான் சிலம்பம் கத்துக்கிட்டாரு. ஆமா, சிலம்பக்கலை அவங்க ஃபேமிலி இந்த கலைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் அவனுக்கு இந்த கலையில அவனுக்கு கத்துக்கணும் அப்படின்னு ஈர்ப்பு வந்திருக்கு. அது வரைக்கும் நான் பாராட்டுறேன் யோகேஷ. ஆமா, இவன் தான் என்னோட பேராண்டி. ஆமா, என்னோட மக வைத்து பிள்ளை. ஆமா, நல்லா கத்துக்கோ, திறமையா கத்துக்கிட்டு நீனும் நாளைக்கு உங்களோட ஆசான் மாதிரி நீனும் நிறைய மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட நீ நல்லா இந்த கலையை கத்துக்கணும். எல்லாருமே நல்லா கத்துக்கோங்க. உங்களை நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த கலையை மறக்க கூடாது. நம்ம தமிழரோட பாரம்பரிய பண்பாட்டு கலை இது. அதனால இது ஒரு வீரக்கலையும் கூட. சிலம்பாட்டம் வீரக்கலை. அதனால மாணவர்கள் இதை நல்லா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நிறைய பெரிய பெரிய வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்க செல்லணும் அப்படின்னு இந்த நேரத்துல இந்த நல்ல நாளையில வாழ்த்தி, மண்ணு வீசும் வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ, இந்த சின்னதுக்கு சீமையோட கதை இருக்கு, இந்த சின்ன பொண்ணு பாட்டில தாண்டுக்கு சீமையோட கதை இருக்கு. குத்தி வச்சங்க பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம், குத்தி வச்சங்க பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம், பொங்க வச்சு பாடலனா நம்ம பொழுது கழிஞ்சு போகாதுங்க, பொங்க வச்சு பாடலனா நம்ம பொழுது கழிஞ்சு போகாதுங்க. அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா, அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா, முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடி வரேன், முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடி வரேன். மண்ணு வீசும் வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ, நம்ம நாட்டுப்புற பாட்டில தான் நம்ம வாழ்க்கையோட கதை இருக்கு, இந்த நாட்டுப்புற கலையில தான் நம்ம வாழ்க்கையோட கதை இருக்கு, இந்த நாட்டுப்புற கலையில தான் நம்ம வாழ்க்கையோட கதை இருக்கு. நன்றி. தேங்க்யூ. நன்றி.